இன்னும் சில காலத்துல இந்த உலகத்துல ஆண்களே இருக்க மாட்டாங்களா? விஞ்ஞானிகள் கொடுத்த இந்த எச்சரிக்கை இப்ப ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர வைக்குது. இது நிஜமாவே நடக்குமா? முழுசா கேளுங்க. மனித உடல்ல ஆண் குழந்தையை தீர்மானிக்கிறது Y குரோமோசோம் தான். ஆனா இந்த குரோமோசோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருதுன்னு ஆஸ்திரேலிய பேராசிரியை ஜெனிஃபர் கிரேவ்ஸ் எச்சரிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல X மற்றும் Y ரெண்டுமே சமமா தான் இருந்துச்சு. ஆனா பல மில்லியன் வருஷங்கள்ல Y குரோமோசோம் கிட்ட இருந்த 1400 மரபணுக்கள் காணாம போயிருக்கு. கணக்குப்படி பார்த்தா இன்னும் 46 லட்சம் வருஷத்துல இந்த Y குரோமோசோம் முழுசா மறைஞ்சிடும். அப்போ ஆண்களே பிறக்க மாட்டாங்களா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸ்பைனி எலிகள் மேல செஞ்ச ஆய்வுல Y குரோமோசோம் இல்லாமலே ஆண் எலிகள் பிறக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கு காரணம் SOX9ங்கிற புது மரபணு மாற்றம். இதே மாதிரி மனிதர்களுக்கும் எதிர்காலத்துல புது மாற்றம் வரலாம், இல்லனா மனித இனமே அழியலாம். இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஆண்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.